உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு ஏற்பட்டிருப்பதாக புகார் வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரம் என்ன? அதாவது ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் பல இடங்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு என்று புகார்கள் எழுந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட செரணி உள்ளிட்ட 20 இடங்களில் இதே போன்று வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்படாததால் வாக்காளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. இதனை சரி செய்வதற்கு நேரமாகும் என்பதால் வாக்குப்பதிவு இப்போதைக்கு தொடங்காது என்று கூறி வரிசையில் நின்ற வாக்காளர்களை எல்லாம் திருப்பி அனுப்பியதாக புகார் எழுந்திருக்கிறது. இது பாஜகவினுடைய திட்டமிட்ட சதி. யூபி தேர்தல் அதிகாரிகள் திட்டமிட்ட இதே போன்று செயலில் ஈடுபட்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. ராகுல் காந்திக்கு இந்த பகுதியில் அதிக வாக்குகள் விழக்கூடிய இடங்களில் இது போன்ற செயல்களில் அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கின்றன. வேண்டுமென்றே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேலை செய்யவில்லை என்கிற புகார்கள் கூறப்பட்டு வாக்குப்பதிவு தொடங்காமல் இருப்பதாக புகார்கள் வருகின்றன. அதே போன்று மோகன்கஞ்ச், சிதூர்லி உள்ளிட்ட பல இடங்களில் அதாவது ஆதார் அட்டைகள் உள்ளிட்டவற்றை காண்பித்து வாக்களிக்க மறுப்பதாக கூறப்படுகிறது. வாக்காளர் அடையாள அட்டையை மட்டுமே காண்பித்தால்தான் வாக்களிக்க முடியும் என்றும் தேர்தல் அதிகாரிகள் பல இடங்களில் இவர்களை வாக்களிக்க விடாமல் செய்வதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. அதே போன்று பல இடங்களில் போலீசார் வாக்காளர் அடையாள அட்டையை தவிர ஆதார் உள்ளிட்டவற்றை காண்பித்து வாக்களிக்க கூடாது என்று வாக்காளர்களை மிரட்டுவதாகவும் புகார்கள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக ரேபரேலி தொகுதியில் காங்கிரசுக்கு ஆதரவாக, ராகுல் காந்திக்கு ஆதரவாக வாக்குகள் விழக்கூடாது என்பதற்காகவும் அதனை தடுக்கும் விதமாகவும் தற்போது தேர்தல் அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக காங்கிரஸ் கட்சி புகார் எழுப்பியிருக்கிறது. சந்தியா, நன்றி பால்முருகன்.